இன்றைக்கி எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் நிறைய மாடல் இருக்குது. அதில் மாடல் ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 10,15 இதுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்சிஎம் பார்த்துடலாம், லீஸ்ட் காமன் மல்டிபிள். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், 5 5 2 10 5 3 15. அடுத்து பார்த்திங்கன்னா எதால் போகுமானா எதாலையுமே போகாது. ஓகேங்களா? சரி, அதனால் என்ன பண்ணணும், 5 இந்த 5 அப்படியே போட்டுக்கணும், இன்ட்டு 2 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 5 2 10 10 3 30. அப்போது எல்சிஎம்ன்றது 30. புரிஞ்சிச்சு. அடுத்தது ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 10,15 அப்படி போடுங்க. 5 5 2 10 5 3 15. இதே மாதிரி தான். ஓகே, இதுக்கு அடுத்து எதாலையும் போகாது. ஆனால் நம்ம எல்சிஎம் மாதிரி இது எல்லாத்தையும் அப்படியே கீழே பிரிக்கக்கூடாது. எதால் போச்சோ வகுத்ததோ அது மட்டும் போட்டுக்கணும். அப்போது 5ன்றது மட்டும்தான் ஹெச்சிஎஃப், இது ஹெச்சிஎஃப், இது எல்சிஎம். ஓகேங்களா? ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ ரெண்டாவது கணக்கு பாருங்கள், 8,20. ஓகே, இதுக்கு ஃபஸ்ட்டு அதே மாதிரி எல்சிஎம்மே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 4ஆல் போகுமா, 4 2 8 4 5 20. அடுத்து எதாலையும் போகாது. அப்போ வழக்கம் போல் 4 இன்ட்டு 2 8 இன்ட்டு 5 40. 40 தான் எல்சிஎம். ஓகேங்களா? லீஸ்ட் காமன் மல்டிபிள். இப்போ ஹெச்சிஎஃப் ஆகலாம். ஹெச்சிஎஃப்னது அதே போல் 8,20 4ஆல் தான் போகும். 4 2 8 4 5 20. வேறு எதாலும் அடுத்து போகாது. ஆனால் பெருக்கக்கூடாது. எதால் போச்சோ அப்போது 4 அப்படின்றது தான் ஹெச்சிஎஃப். வகுத்தல் இது, அதனால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? சரி, இப்போது நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நீங்கள் முடிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். 22,16 இதுக்கு எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் நீங்கள் முடிஞ்சால் கண்டுபிடிங்க. கமெண்ட்டில் ஆன்சர் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். பிடிச்சிருந்தால் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ, பாய்.